கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக 37வது சங்கீதம் 27வது வசனத்தை வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். தீமை விட்டு விலகி நன்மை செய், என்னைக்கும் நிலைத்திருப்பாய். ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்டோம் இந்த காலை நேரத்தில். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு தரக்கூடிய ஒரு வாக்கு என்னவென்றால், நீ என்றைக்கும் நிலைத்திருப்பாய். தேவன் நம்முடைய சுகத்தை விரும்பக்கூடிய ஆண்டவர் மாத்திரமில்லை, நாம் என்னைக்கும் வாழ வேண்டும் என்று அவர் நம்மீது விருப்பம் வைத்திருக்கிறார், ஒரு வாஞ்சை வைத்திருக்கிறார். ஆதாமை ஆண்டவர் படைக்கும் பொழுது, உண்டாக்கும் பொழுது தமது சாயலாக தம்மை போலவே என்னைக்கும் வாழ வேண்டும் என்பதற்காக தான் படைத்தார். ஆனால் பாவம் மனிதனுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, ஆனாலும் வேதம் சொல்கிறது, நீ என்னைக்கும் வாழ்வாய். நம் என்னைக்கும் வாழ்வதற்கு தேவன் நமக்கு ஒரு வழி வைத்திருக்கிறார். இது என்ன வழி? தீமை விட்டு விலகு, நன்மை செய். தீமை விட்டு விலகினால் மாத்திரம் போதாது, நன்மை செய்ய வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டு விட்டாலும் மாத்திரம் போதாது, நன்மை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்பொழுது அவர் நன்மை செய்வதாகவே சுற்றி திருந்தார் என்று வேதம் சொல்லியது. பிரியமானவர்களே, அதை போல வாழக்கூடிய நானும் நீங்களும் ஒரு நாளும் தீமை விட்டு நான் விலக வேண்டும். தீமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தீமையை பார்க்கக்கூடாது, தீமையை செய்யக்கூடாது, தீமையை பின்பற்றக்கூடாது. நம்முடைய கரங்கள், நம்முடைய கைகள், கிரைகள் எல்லாம் தீமை செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்றால் என்னது? தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம். கர்த்தருக்கு பயப்படுதல் தீர்க்க ஆயுசு உண்டு பண்ணும் என்று சொல்கிறது. பிரியமானவர்களே, தீர்க்க ஆயுசு எப்படி கிடைக்கும்? என்னைக்கும் வாழக்கூடிய வாழ்வு எப்படி கிடைக்கும்? நாம் தீமை விட்டு விலகும் பொழுது. தீமையை பார்க்காத சுத்த கண்ணனே என்று தேவனை குறித்து சொல்கிறது. பிரியமானவர்களே, அதை போன்று வாழக்கூடிய நானும் நீங்களும் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யுங்கள். என்னைக்கும் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, பரலோகத்தில் நாம் என்னைக்கும் வாழ்வோம். அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு தீமை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன் சாமி. இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதனால் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீமை எங்களை நெருக்கிறது ஆண்டவரே. ஒரு தீமையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். எங்கு பார்த்தாலும் தீமைகள் நிறைந்து காணப்படுகிறது ஆண்டவரே. ஆகிலும் உங்களுடைய பலத்தை பெற்று நான் தீமை செய்யக்கூடாது ஆண்டவரே. தீமை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும். அந்த பாக்கியத்தை கொடுங்க. இந்த செய்தி கேட்ட பிள்ளையுடைய குடும்பத்தை இந்த நாளை ஆசீர்வதிங்க, பாதுகாப்பை கொடுங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.